இந்த வண்டி அண்ணா புல்ல பார்க்கலாங்களா? வண்டி வந்து டயர் தேயுது, எங்கே பார்த்தாலும் செட்டே ஆக மாட்டேங்குது. அது என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி ஒரு ஐப்பந்தாங்கல்ல போரூரில் ஒரு கடையில் பார்த்தோம். அங்கேயும் பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அரெஸ்ட் ஆகலை. அதுக்காக தான் சரி ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, இங்கே ஐப்பந்தாங்கல் போய் பாருங்கள் அவரை ஒரு அரெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால தான் சரின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஓன் போர்டு தான், ஓன் போர்டு. ஆமாம் ஆமாம். இன்னர் சைடு தான் அதிகமாக தெரியும். வண்டியில் கம்ப்ளைண்ட் யாரும் எதுவும் சொல்லலை, ஆனால் கம்ப்ளைண்ட் மட்டும் அரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. வரலாங்களா? கேஸ்டார் கேம்பர் டோன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, கீழே வர முடியுமா? வரேன் வாங்க பாருங்க, பார்த்து வாங்க. பாருங்க, கேஸ்டர் கேம்பர் டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இந்த டோனுடைய எஃபெக்ட்டு கேஸ்டருடைய எஃபெக்ட்டுக்கும் இப்போ இதாகும், கேம்பருடைய எஃபெக்ட்டுக்கும் அது கொஞ்சம் மெர்ஜ் ஆகும். என்னென்னா இந்த கேஸ்டர் வேல்யூ என்னென்னா கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வீல் வந்து டேர்ன் ஆகிறத பற்றி ஃபாலோ பண்ணுறது. கேம்பர் வந்து இப்படி இன்சைட் அவுட் சைடு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்பெஷல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரன் அவுட் பார்த்துட்டு நம்ம டோ அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா அந்த டோனுடைய எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்போத்துலேருந்து இந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருக்குது? எனக்கு வந்து ஒரு 3 மந்த்தாகவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், அரெஸ்ட்டே ஆகலை. இந்த 3 மந்த்தில் என்ன ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க இல்லை 10 இல்லை கிலோமீட்டர் ஒரு 7000 தான் ஓடி இருக்குது. ஆனால் வந்து எங்கேயுமே அது சரியாகலை, தேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே. இந்த எஜ்ஜு தேய்க்கிறதா சொல்கிறீங்க? ஆமாம், இந்த எஜ்ஜு நான் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்துருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு தடவை மட்டும் இந்த 2 டயர் உல்ட்டா பண்ணி போட்டு நான் அலைன்மெண்ட் பார்த்து தரேன். சரிங்க. அதுக்கப்புறம் தேய்துனாக்கா இல்லை எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நான் ஷூரிட்டி நான் எடுத்துக்கிறேன். சரிங்க. எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 2 டயரையும் உல்ட்டா பண்ணி திருப்பி போட்டு தரேன். உல்ட்டானா திருப்பி போட்டு தரது. ஓகே. நான் திருப்பி போட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. நான் அதுக்கேற்ற மாதிரி ரீடிங் வச்சு மெஷர்மெண்ட் வச்சு பர்ஃபெக்டாக பண்ணி தரேன். ஸ்டேரிங் புல்லிங் எதாவது இருக்கா? லெஃப்ட் ரைட் புல்லிங் இருக்கா? ஆமாம், லெஃப்ட் புல் ஆகுது. இதனால தான் வரும். அதையும் நான் சரி பண்ணேன். ஸ்டேரிங் கிராஸாக இருக்கா? ஆமாம். எல்லாமே டயர் இன்னும் 3 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க. டயர் என்ன தேயுறது, ஆமாம், லெஃப்ட் புல்லிங் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேரிங் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நான் அரெஸ்ட் பண்ணி தரேன். எனக்காக ஒரு பேர் ஒரு பண்ணுங்க. 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மட்டும் சும்மா ஜஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போவோம். நான் டயரை பார்த்துட்டு சொல்லிடுறேன். என்ன நம்பி இந்த வண்டி வந்து ஒரு 7000 இல்லை 80,000 ஓடுற 70,000 ஓடுறதுக்கு நான் வேலை பண்ணி தரேன். எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? இப்போ இது டயர் எதுவும் மாற்றணுங்களா இல்லை அதெல்லாம்? டயர்லாம் மாற்றதில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கீங்க, ஆனால் இன்னும் தேயுது அவ்வளோ. இது சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் எப்படி இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்க வாய்ப்பு சத்தியமா இல்லை. சத்தியமா இல்லை. நீங்கள் தைரியமாக கான்ஃபிடன்ஸாக இருக்கல. என்கிட்ட வந்துட்டீங்களா, என்ன ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுக்கு உண்டான வேல்யூ நான் சரியாக பண்ணித்தரேன். சரிங்களா? எனக்காக ஒரு டைம் மட்டும் கொடுங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வேலை பண்ணி நான் ஹைஜீனிக்காக பண்ணித்தரேன். கண்டிப்பாக எனக்காக ஒரு டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் முதல்ல அந்த சேகப் பால் ஜாயிண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக. மேக்ஸிமம் அலைன்மெண்ட் காட்டுற ரீடிங்கை பொறுத்தவரைக்கும் என்ன பால் ஜாயிண்ட் எந்த எஃபெக்டும் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல அலைன்மெண்ட் மிஸ்ஸிங் இருக்கிறது பாரு. ஒன்றும் இல்லை, அந்த கேம்பர் போல்ட் வந்து சரியாக ரொட்டேட் ஆகாது. உள்ள இருக்கிற புஷ்ஷு தேஞ்சிருக்கும். இந்த புஷ்ஷால் கூட அந்த கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் அட்வைஸ் ஒரு மெக்கானிக் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இது உள்ளே இருக்கிற புஷ்ஷில் இருக்கிற கம்ப்ளைண்ட் யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக. அது ஒரு மெக்கானிக்கலாக இருந்ததால எனக்கு அதை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். அதில் எதுவும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரல, ஷேக்கிங் வரல, லூஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேர்னிங் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி. அதை நான் ரொட்டேட் பண்ணி உங்கள் ரீடிங் அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னாக்கா அதில் லப்பர் புஷ்ஷும் மாற்றுற மாதிரி இருக்கும். லோயரா புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. லோயரா புஷ்ஷும். சரிங்களா? சரி. வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை, ஓகே. சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வெளிப்படையாக என்கிட்ட பேசுங்க. நான் வெளிப்படையாக உங்களுக்கு சரி தரேன். சரிங்களா? ஆமாம். நான் வந்து கமிட்மெண்ட் வண்டியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். யார் யூஸ் பண்ண சரியாக இருக்கா இல்லைன்னு கூட ஃபாலோ பண்ணி கொடுக்குறது என் பொறுப்பு. கண்டிப்பாக. பரவாயில்ல, இந்த அளவுக்கு சொல்கிறீங்களே, யாருமே இந்த அளவுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. எஸ் அதுதான் என்னென்ன வர கஸ்டமர்லாம் அர்ஜென்ட்டுன்றாங்க. அந்த அர்ஜென்ட்டால வர பிரச்சனைகள் தான் நான் மற்ற மெக்கானிக்கல்கிட்ட இருக்க பிரச்சனைகள் தான். கண்டிப்பாக. எல்லாருக்கும் காசு சம்பாதிக்கணும்னா அதே சமயத்தில் நீங்கள் கொடுக்குற அர்ஜென்ட்டால் இப்போ இதை விட்டுடுவோம், அடுத்த தடவை வரால நெக்ஸ்ட் சர்வீஸில் பார்த்துக்கொண்ட எண்ணம் உங்களுக்கு வந்துடுது. எங்களுக்கு காசு சம்பந்தம் ஆசை தான், ஆனால் வேலை எங்களால் சுத்தமாக செய்ய முடியாத இது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். கண்டிப்பாக. இது ஓட சரியாயிடும் சொல்லுவாங்க சில பேர். அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. வரல, என் வேலைக்கும் எனக்கும் உள்ள ஊதியம் கிடைச்சா போதும், நான் என்ன செய்யணும்னு பார்த்துட்டு ஓட்டி பார்த்து கூட நீங்கள் பணம் ஜிபே பண்ணுங்க.
அவ்வளோதான். ஏன்னா நான் யாரும் ரெஃபர் பண்ணி வர மாட்டேன். நான் இவங்க ரெஃபர் பண்ண ரொம்ப தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணனால தான் நான் வந்தேன். நான் ரொம்ப நல்லது. அவர் யாரும் அந்த அந்த மனிதர் யாரும் எனக்கு தரல. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் நம்பி வந்ததுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு ஃப்ரீயாக டைம் வேலை பண்ணி கொடுக்குறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மேக்ஸிமம் 5000 கிலோமீட்டர் நீங்கள் 5000 ஓட்டினாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 5000 ஒன் டைம் சாலமிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். டயர் வந்து மிர்ச்சி பண்ணி போடுங்க. வண்டி நீங்கள் அதிகமாக ஒரு நேரம் கரடு மூடாக ஓட்டிருப்பீங்க, ஸ்பீடாக ஓட்டிருப்பீங்க, ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எந்நேரமும் 6 ஓட்ட முடியாது. கண்டிப்பாக 1 நாள் தொட வேண்டிய அர்ஜென்ட் வரும், ஒரு வாரம் ரோடு ஏற்ற வேண்டிய அவசியம் வரும். இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நான் வேலையை முடிச்சிட்டேன். போய் பார்க்கலாமா? வாங்க.